வணக்கம் நண்பர்களே. திடீர்னு ஒரு முடிவு பண்ணோம். எங்கேயாவது ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நமக்கு எடுத்த உடனே எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு தோணக்கூடியது மசனகுடி, முதுமலை இந்த ஏரியா தான். சரி அங்கேயே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமாக கிளம்பி போனோம். மத்தியானம் கிளம்பி போனால் தான் நம்ம அங்கே சாயங்காலமாக அங்கே போய் சேர முடியும். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அங்கே போகிறதுக்கு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிரும். நீங்களும் இந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்பிக்கங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் அனிமல்ஸ் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 மணி 6 மணி இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் வரும். ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த யானை, இந்த காட்டெருமை, மான் அந்த மாதிரியெல்லாம் அனிமல்ஸ் பார்க்கலாம். நமக்கு லக் இருந்தால் புலி, சிறுத்தை, கரடி இதெல்லாம் பார்க்கலாம். அது ரெகுலராக பார்க்க முடியாது. நானே பார்த்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரீசெண்டாக போன டைம்லலாம் பார்க்க முடியல. அதே மாதிரி ரோட்டு ஓரத்தில் போய் எங்கேயும் நம்ம நின்று பார்க்கக்கூடாது. நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம் ஜூம் பண்ணி. அது இல்லாமல் இதெல்லாம் ரோடு பழகின யானைங்கிறதுனால பிரச்சனை இல்லை. போகும்போது சேஃபாக போய்க்கணும். இந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த ஒரு மான் ரோடு கிராஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வந்தேன். வந்த உடனே அதே மாதிரி அது ரோடு கிராஸ் ஆச்சு. சரி அதையும் ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்தேன். அழகாக ரோடு கிராஸ் பண்ணி மெதுவாக போயிடுச்சு. அந்த லாங்கில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு யானை தெரியும். அந்த மாதிரி யானைகள் நிறைய நாங்கள் பார்த்தோம். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா குளித்து புறப்பட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா கல்லட்டி வழியாக ஏறினோம்னா ஊட்டி போயிடலாம். நாங்கள் ரூம் போட்டதே கல்லட்டியில் தான் போட்டிருந்தோம். ஊட்டியிலேருந்து கீழே கல்லட்டி வழியாக விட மாட்டாங்க. அது அந்த ரூம் போட்டிருக்கிறனால விட்டுருவாங்க. அதுக்காகவே நாங்கள் அங்கே ரூம் போட்டோம். கிளம்பும்போது ரிட்டன் போகும்போது பார்த்தா ஒரு பைசன் நின்றுட்டு இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டு டாட்டா பாய் பாய்ன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் நண்பர் இந்த வீடியோ. நன்றி.